ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். நிறைய ஜாதகங்கள் இந்த பெண் சாபத்தை பற்றி தான் நிறைய கேள்விகள் உடைய ஜாதகமாகவே வருது. அதில் இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஜாதகம் இந்த பெண் குழந்தை பிறந்ததற்கு பிறகு உங்களுக்கு இடம் வீடு சொத்து சுகம்னு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த அந்த 1 இயரில் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, அந்த குழந்தை பிறந்து 1 மாதம் கூட இல்லை, பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த பெண் சாபமாகவோ அல்லது யோகமாகவோ வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாமா? ஜாதகத்தில் உள்ள கணக்கு முறைகள் அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டு கடந்த ஜென்மத்தில் பெண்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம நடந்துக்கக்கூடிய முறைகளில் பெண்கள் நமக்கு வரத்தி தருவாங்களா சாபத்தி தருவாங்களாங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு ஆலயத்தில் போய் இந்த பெண் சாபத்திற்கான தீர்வுகள் நாம் எப்போ தேடுறது, யாரை வழிபடுவது அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர் ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவை தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இந்த பதிலை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் பார்த்த ஜாதகங்கள், நிறைய ஜாதகங்கள் இந்த பெண் சாபத்தை பற்றி தான் நிறைய கேள்விகள் உடைய ஜாதகமாகவே வருது. அதில் இப்போ சமீபத்தில் நான் பார்த்த ஜாதகம், ஒரு ஜாதகம் என்னென்னா, அந்த ஜாதகத்தில் அந்த குடும்பத்தில் பெண்கள் நிம்மதியாகவே இல்லை. ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இல்லை, கணவனை விட்டு விலகி இருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல. இத்தனைக்கும் நல்ல ஒரு இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கணவர் கொஞ்ச நாள் தான் நல்லா பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் கணவரோட எந்த ஒரு நிகழ்வுகளையும் இல்லை, அவங்க வந்துட்டாங்க. இப்போ நிலை என்னவாக இருக்குது? இப்போ கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் அப்படிங்கிற போகிற அளவில் சூழ்நிலைகள் இருக்குது. சரி, அவங்க ஜாதகத்தை பார்த்த அளவில் அவங்களுக்கு இது எதனால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இது முழுக்க இதை நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் ரொம்ப அழகாக நம்மளால் எடுக்க முடியும். இது யாருடைய கர்ம வழி தொடர்போடு உள்ளது அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அந்த பெண் ஜாதகத்தில் அது அவங்க அம்மாவுடைய கர்ம தொடர்பு உடையது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், என்கிட்ட பேசினவங்க அந்த பெண்ணுடைய அம்மா, உங்கள் சைடில் இதே மாதிரி வாழ்க்கை சூழலில் பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. என்னுடைய 2 சகோதரிகளுடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க இருக்குது, அவங்களுடைய மூத்த 2 சகோதரிகளுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா வழியில் அதே மாதிரி தான் அப்பா கூட பிறந்த பெண்கள் அப்படி தான் இருக்கணும், எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன். ஆமாங்க, என்னுடைய அத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. இது பாருங்கள், எவ்வளோ ஆச்சரியம், அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஆச்சரியம், இது எப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போ இந்த பெண்ணுடைய சூழ்நிலையும் இருக்குது. இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறப்போ அதற்கு சில வழிமுறைகளை சொல்லி இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பெண் சாபம் இருக்கா இல்லையா, இல்லை பெண்களால் யோகம். இப்போ சாபத்தை பற்றி ஒன்று பேசணும், இப்போ யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஆண்கள் மட்டும்தான், பெண்களே பிறக்கலை, அவங்களுடைய வம்சாவளிகளில் அடுத்தடுத்து ஆண்கள் தான் இருக்குது, பெண் குழந்தைகளே கிடையாது, மருந்துக்கு கூட கிடையாது. அப்போ அவங்க ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதகத்தை காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது ஒரு 3 தலைமுறை காலகட்டங்களில் இவங்க பெண்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த அந்த நல்லதனுடைய தொடர்ச்சி அடுத்து அவங்க ஜாதகத்தில் அந்த பெண் கிரகங்கள்ங்கிறது நல்ல வலுவான அமைப்பில் இருக்கிறதுனால, அப்போ அந்த ஜாதகருக்கு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் பெண் குழந்தை உண்டு. இந்த பெண் குழந்தை பிறந்ததற்கு பிறகு உங்களுக்கு இடம் வீடு சொத்து சுகம்னு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு. அதே மாதிரி அடுத்த அந்த 1 இயரில் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, அந்த குழந்தை பிறந்து 1 மாதம் கூட இல்லை, பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க நிறைய இந்த வெள்ளி விலையெல்லாம் ஏறும்போது, வெள்ளி ஒரு பாராவே நாங்கள் வாங்கி வைக்கிறோம், அது எங்களுக்கு லாபத்தை தருமா. அவங்க கேட்டப்போ என்ன, ₹175 வெள்ளி ரேட்டு போச்சு. கண்டிப்பாக வாங்கி வைங்க, உங்களுக்கு நல்ல லாபம். ₹425 போகும்போது அந்த வெள்ளியை விற்றாங்க. எவ்வளோ லாபம் பாருங்கள். அப்படி இந்த பெண்களால் யோகத்தை சந்திக்கக்கூடிய சில
லக்னங்களும் இருக்குங்க. அதனால பெண் சாபம் அப்படின்னா நம்ம பயந்துரவும் வேண்டாம். பெண்களால் யோகம் அப்படிங்கிறப்போ அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம நல்ல வழியில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த பெண் சாபமாகவோ அல்லது யோகமாகவோ வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாமா? இந்த மேஷத்திற்கு பெண்கள் வரமா சாபமா? இந்த மேஷத்திற்கு பெண்கள் உண்மையிலேயே வரோங்க. அவங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அவங்களுக்கு நல்ல நடக்கக்கூடிய நன்மைகள் பூராமே ஒன்று தாயால், ஒன்று சகோதரியால் அல்லது மனைவியால் இப்படின்னு அடுத்தடுத்து அந்த பெண்களால் தான் இவங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். அதுக்காக எல்லா மேஷத்துக்கும் நான் சொல்லலை. உங்கள் ஜாதகத்தில் அந்த பெண் கிரகங்கள் வலுவாக இருக்கணும். இயல்பிலேயே மேஷத்திற்கு பெண் கிரகங்கள் நல்ல பாவகங்களை இயக்கிறதுனால அவங்களுக்கு பெண் சாபங்கள் குறைவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ரிஷபம் என்ன பண்ணும்? இந்த ரிஷபத்திற்கு பெண் சாபம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் உண்டுங்க. ஒரு 50% ரிஷபத்திற்கு பெண் சாபம் வந்துடும். அது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும், வெளியிலேருந்து வந்ததெல்லாம் இல்லை, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த பெண்கள் வந்து அவ்வளோ ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதனால் ரிஷபத்தை பொறுத்தளவில் ஒரு ஆவரேஜான ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனால் பெண்கள் அங்கே கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்படுவாங்க. மிதுனம் பெண்கள் வரமா சாபமா? மிதுனத்தை பொறுத்தளவில் பெண்கள் எப்போவுமே அவங்களுக்கு, அதுவும் அம்மா, அந்த தாய்க்கு நிகரான ஒரு பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் யோகம் அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா பேரில் நான் இதை பண்ணேன், எனக்கு நல்லா இருக்குது, அம்மா பேரில் இதை போட்டால் நல்லா இருக்குது, அம்மா பேரில் தொழில் ஆரம்பித்தேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த பெண் வடிவம் உங்களுக்கு யாராக வேலை செய்யும்? அம்மாவாக வேலை செய்வாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே பெண் குழந்தைகளாக இருந்தால், இந்த பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்காக சுப விரயங்கள் அப்படிங்கிறது நிறையவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அம்மா பேர் மூலமாக வந்ததெல்லாம் அங்கே பெண்ணுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கடகம் பெண்கள் வரமா சாபமா? கடகத்திற்கு உண்மையிலேயே பெண்கள் தாங்க வரம், சான்ஸே கிடையாது. கடகம் யாரெல்லாம் கடகத்தில் இருக்கீங்களோ அவங்க உண்மையிலே நீங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னா அதற்கு உங்களுடைய முன்னோர்கள் பெண்களுடைய ஆசீர்வாதங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுடைய ஆசீர்வாதங்களால் தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகள் பெண்களால் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பெண்கள் இயல்பிலேயே அந்த கடகத்தில் யாருக்காவது, இப்போ கடக லக்னம் அட்சய லக்னமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம அட்சய லக்னம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தங்களுக்கு பெண்களால் வரம்ங்கிறது ஒரே காலகட்டங்களே இருக்காது. அதே மாதிரி சாபம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்காது. அந்த வரமும் சாபமும் மாறி 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 தான் வேலை செய்யும். அப்போ கடக லக்னம் போகும்போது உங்களுக்கு பெண்களால் நன்மைகள் கிடைக்கும், பெண்களால் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீங்க. சிம்மம் பெண்கள் வரமா சாபமா? சிம்மத்தை பொறுத்தளவில் பெண்கள் வந்து வரம் இல்லைங்க. வரம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. சிம்மத்தை பொறுத்தளவில் அங்கே மனைவியை நேசிப்பதுங்கிறது ரொம்ப குறைவு. அதே சமயம் அவங்க ரொம்ப அவங்களுடைய ஒரு அன்பை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படுத்திட மாட்டாங்க. அதனாலேயே அங்கே உள்ள அந்த பெண்கள் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. இவங்க அதிகாரத்திற்கு, அடக்குமுறைக்கு பழக்கப்பட்டு அங்கே பெண்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சிம்மத்தை பொறுத்தளவில் அந்த பெண்களினுடைய தன்மைகள் அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க வரமாக உங்களுக்கு மாறுவாங்க. ஆனால் அந்த அந்த ஒரு எண்ணம், அந்த கவனம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்காது. அது உங்களுடைய வேலை பளு காரணமாக இருக்கலாம், பல அலுவல் காரணமாக இருக்கலாம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பெண்கள் இயல்பில் இந்த சிம்ம லக்னம் போகும்போது அங்கே பெண்கள் மன சங்கடங்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு சாபமாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மத்திற்கு பெண்கள் சாபத்தை தரக்கூடாது, பெண் சாபத்தை வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. கன்னி பெண்கள் வரமா? கண்டிப்பாக வரந்தாங்க. ரொம்ப பாக்கியம் அப்படிங்கிறது பெண்கள் கன்னியை பொறுத்தளவில். ஏன்னா அது பேரே கன்னி தானே, பெண்கள் தானே. அப்போது அந்த கன்னியை பொறுத்தளவில் ரொம்ப பெண்ணால் நன்மைகளை தரக்கூடிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு ராசின்னா அது கன்னி ராசி தான். அந்த கன்னிக்கு பெண்கள் அவ்வளோ வரம், அது ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். 5 பொண்ணுங்க இருந்தாலும் நீங்கள் ஆண்டியாக மாட்டீங்க. கன்னியை பொறுத்தளவில் பெண்கள் அதிகம் இருக்க இருக்க அந்த குடும்பம் வந்து ஒரு விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களை கொண்டாட கொண்டாட அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
துலாம் பெண்கள் வரமா சாபமா? கட்டாயம் துலாமை பொறுத்தளவில் பெண்களை கொண்டாட மாட்டாங்க. அது ஒரு இயந்திரம் மாதிரி, நடக்க வேண்டியது நடக்கணும், அவ்வளோதான். இங்கே பெண்கள் வந்து ஒரு திருப்திகரமாக இருப்பாங்களா? நியூட்ரல் தான், ரொம்ப அதுக்காக டவுன் கிடையாது, நியூட்ரல் தான். அது சாபம்னு சொல்ல முடியாது, வரம்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய பெண்களை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இங்கே தெளிவுபடுத்திக்கோங்க. ஏன்னா பெண்கள் இங்கே வரமாக மாறுவதும் சாபமாக மாறுவதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இந்த தலைமுறைகளை எப்படி கொண்டாடுறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு உங்களுடைய புண்ணிய பலன் அடுத்த தலைமுறைக்கு அப்படி தான் சேவ் ஆகும். அதனால் அதை வந்து தெரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிறது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். துலாமை பொறுத்தளவில் பெண்களை கொண்டாடுங்கள். விருச்சிகம் பெண்கள் வரமா சாபமா? வரம், ஆனால் சாபமாக கருதக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விருச்சகத்தை பொறுத்தளவில் பெண்கள் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை கையாளக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். ஆனால் இவங்க புரிஞ்சுக்கணுமே, புரிஞ்சுக்க மாட்டாங்க. விருச்சகத்திற்கு மனைவி என்பது வரம்ங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்க மனைவியை புரிஞ்சுக்கலைன்னா அவங்க தாங்க சாபம். அதே இது தந்தை வழி உறவுகளில் அந்த பெண்களுடைய ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமாக விருச்சகத்துக்கு கிடைக்கும். தாத்தாவை விட பாட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அதனால் விருச்சகத்தை பொறுத்தளவில் தந்தை வெளியில் உள்ள தாத்தா பாட்டியை நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு திருப்தியாக நிம்மதியாக பார்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். தனுசு பெண்கள் வரமா சாபமா? பெண் சாபம் இவங்களுக்கு ஏற்படுமா ஏற்படாதா? இவங்களுக்கு உண்டா இல்லையா? தனுசுவை பொறுத்தளவில் பெண்கள் வரம் அல்ல, அவங்க பெண்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்கும். பெண்களை நெருங்க விட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அது பிரச்சனைகள், சாபம் அப்படிங்கிற அளவில் தான் வேலை செய்யும். பட் இது ஜாதக ரீதியாக உள்ள சூழ்நிலைகள் நிலைகள் அப்படிங்கிறது வேற. ஆனால் தனுசு லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னா பெண்களால் அங்கே சாபத்தை சந்திப்பாங்க. பெண்கள்கிட்ட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகுவாங்களா? ஒன்றும் இல்லைங்க. இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் உள்ள கணக்கு முறைகள் அப்படிங்கிறது நம்ம வாங்கிட்டு கடந்த ஜென்மத்தில் பெண்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம நடந்துக்கக்கூடிய முறைகளில் பெண்கள் நமக்கு வரத்தி தருவாங்களா சாபத்தை தருவாங்களாங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக அந்த ஜோதிடம் நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை கட்டி போட்டிருக்குன்னு பாருங்க. அப்போ தனுசுவை பொறுத்தளவில் பெண்கள் இவர்களுக்கு வரமாக கொடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இவங்கள் வந்து அது சாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதனால் தனுசுவை பொறுத்தளவில் உங்கள் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பலமாக இருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும், பலவீனமாக இருந்தால் நீங்கள் பெண் சாபத்திற்கு உரியவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மகரத்திற்கு பெண்கள் வரம் தரக்கூடியவர்கள். அதுவும் எந்த வழியில் தெரியுமா? குழந்தை ரூபத்தில் வரம் தரக்கூடியவங்க, பாட்டி ரூபத்தில் வரம் தரக்கூடியவர்கள். எங்கள் பாட்டி பேரில் தொழில் ஆரம்பித்தாங்க, சூப்பராக போகுதுங்க. எங்கள் பாட்டி தாங்க எனக்கு எல்லாமே பார்த்து செய்வாங்க. என் பாட்டி தான் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. என் பாட்டி என்னை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மகரத்திற்கு உண்டுங்க. மகரத்தை பொறுத்த அளவில் பெண்கள் வரமாக உள்ளவர்கள், மனைவி வரமாக வரக்கூடியவங்க. அதனால் மகரத்திற்கு பெண் சாபத்தை விட பெண்களால் யோகம் அப்படிங்கிறதா இங்கே அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கும்பத்திற்கு என்ன பண்ணும்? கண்டிப்பாக கும்பம் பெண் சாபம் இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. அந்த குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் நோயால் மன கஷ்டத்தால் கடனால் அவஸ்தைப்பட்ட பெண்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதனுடைய தாக்கம் சொத்தை இழந்து பெண்களுடைய சொத்தை அபகரித்த ஒரு குற்றம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இங்கே ஏற்படும். ஆனால் அதே சமயம் அதை யாராவது அவங்க தலைமுறையில் ஒருத்தங்க பெண்களுக்கு இழைத்த அந்த அநீதிகளை மாற்றி பெண்களுக்கிட்ட இருந்து சொத்து வாங்கலைன்னு பெண்களுக்கு யாராவது சொத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க கூட பிறந்த தங்கைக்கோ சகோதரிக்கோ அல்லது அத்தைகளுக்கோ அவங்க சொத்தை கொடுத்துருக்காங்கன்னா அது அவங்களுக்கு வரமாக செயல்படுமானா கண்டிப்பாக வரமாக செயல்படும். அதனால கும்பத்தை பொறுத்தளவில் பெண் சாபம் இருக்கா, பெண் சாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் 70% இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மீனம் பெண்கள் வரமா சாபமா? பெண்கள் வரம். மீனத்தை பொறுத்தளவில் பெண்கள் ரொம்ப எதிர்பாராத திடீர் யோகத்தை தரக்கூடியவர்கள் மீனம். அதனால் பெண்கள் வந்து இவங்களை பொறுத்தளவில் ரொம்ப வரமாக இருக்கக்கூடியவங்க.
பெண்களை இவங்க எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ, பெண்களை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்களோ, அந்த அளவுக்கு மீனம் வாழ்க்கையில மேலும் 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 நல்ல விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 12 லக்னத்திற்குமே அந்த சாபங்களோ யோகங்களோ அந்த பெண் கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கும்போது அது பெண் சாபமாகவோ பெண் யோகமாகவோ மாறும். அப்படி உங்க ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த பெண் சாபம் இருந்தால் பெண்களை சந்தோஷப்படுத்தணுங்க. அது உங்க கூட இருக்க குழந்தைகளாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். பெண்களை சந்தோஷப்படுத்த மகிழ்வித்து மகிழ். இதை மட்டும் கடைபிடிங்க. இதுக்கு நீங்க 1000 கோயில்களுக்கு போய் நீங்க பிராயச்சித்தம் பண்ணினாலும் மாறாது. உங்களை சுத்தி உள்ள பெண்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் யோகமாக மாறணும். என்ன பண்றது? அவங்கள சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அந்த புன்னகையில தான் இருக்கு பொன்னகையே. அதனால பெண்கள் எந்த ஒரு வீட்டில் சிரித்த முகமாக, மகாலட்சுமி கடாட்சம்னு சொல்றது சிரித்த முகமாக, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை சிரித்த முகமாக வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பம் பெண்களால் யோகம் பெறும் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். தன் குழந்தைகளை மகிழ்ச்சிகரமாக வச்சிருக்காங்க அப்படின்னா பெண் குழந்தைகளால் அந்த குடும்பம் யோகம் பெறும். தன் பாட்டியை மதித்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா பெண்களால் அந்த குடும்பம் உயரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால் பெண்களை மதிக்கணும், பெண்களை சந்தோஷமாக வச்சுக்கணும். இது பெண் சாபம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டுமா? கிடையவே கிடையாது. பெண்களுக்கு தான் இதை அதிகமாக பார்க்கணும். பெண்ணுக்கு பெண்ணே கொடுமைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. மாமனார் மாமியார் பிரச்சனை, மாமியாரால் பிரச்சனைன்னு வருது, மாமனாரால் பிரச்சனைங்கிறது எங்கேயாவது 1-2. ஆனால் சதா ஒவ்வொரு பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மாமியார் எனக்கு பிரச்சனையை தர்றாங்க, மாமியார் எனக்கு பிரச்சனையை தர்றாங்க. அப்போது இங்கே மாமியார் மருமகளுக்குள்ள, மருமகள் எனக்கு சரியில்லை, மருமகள் எனக்கு பார்த்துக்கிறது இல்லை, என் மருமகள் வந்ததுக்கப்புறம் பையன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான் அப்படிங்கிற தாய்மார்கள், அதுவும் சாபம் தானே. இப்போ அதை எங்கே பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் அதை சரி பண்ணுவீங்க? அப்போ பெண்களுக்கும் இந்த சாபம் இருக்குமானா அது அதை விட எந்த ஒரு பெண் தன்னுடைய மாமியாரை கவனத்தில் எடுத்துக்கொள்ளையோ, மாமியாருக்கு நல்லது கெட்டது செய்யலையோ, அந்த பெண்ணுடைய பெண் கஷ்டப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த ஜாதகங்கள்லாம். நீங்கள் உங்கள் மாமியாரை எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். உங்கள் மருமகளை நீங்கள் எப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். அதனால நம்ம பெண்களாக இருந்தாலும் பெண் சாபம் உண்டான்னா கண்டிப்பாக உண்டு. அதுக்கு பேதம்லாம் கிடையாது. அதே நிகழ்வுகளை நம்ம எந்த அளவுக்கு சரி செய்யணுமோ அந்த அளவுக்கு சரி செய்யணும். நம்மளுடைய பெண் குழந்தை சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நாத்தனார் சந்தோஷமாக இருக்கணும், மாமியார் சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்கள பெற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கும். அந்த நிகழ்வு யார் கையில் இருக்குது? அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய பெண்ணுடைய கையில் இருக்குது. குடும்பத்தை, உறவுகளை ஒற்றுமையாக வைத்துக்கொள்வது யாருடைய கையில் இருக்குது? ஆண்களை விட பெண்கள் கையில் தான் அதிகமாக இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. இந்த பெண் சாபம் அப்படிங்கிறதுக்கு தீர்வு சுலபமாக நம்ம கிடச்சிடும். சரி, ஒரு ஆலயத்தில் போய் இந்த பெண் சாபத்திற்கான தீர்வுகள் நாம் எப்போ தேடுறது, யாரை வழிபடுவது அப்படின்னா, இந்த பெண் சாபத்தை சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை சப்த கன்னிகளுக்கு உண்டு. சப்த மாதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சப்த கன்னிகள், சப்த மாதர்கள். இந்த சப்த கன்னிகள்ங்கிறது யாரு அப்படின்னா, நம்ம கிராம தேவதைகளாக ஒரு காவல் தெய்வங்கள்ல இருக்கக்கூடிய 7 பெண்கள் சப்த கன்னிகள். இது சப்த மாதர்கள் அப்படிங்கிறது பிராமி, வைஷ்ணவி, கௌமாரின்னு வாராகியிலிருந்து இந்திராணி, சாமுண்டீஸ்வரி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சப்த மாதர்கள். அப்போ இந்த சப்த மாதர்களாக இருந்தாலும் சரி, சப்த கன்னிகளாக இருந்தாலும் சரி, 7 ஜென்மத்தில் பெண்களுக்கு ஒரு பிரச்சனைகள், பெண் சாபம் ஏற்பட்டிருக்குன்னா இவங்களால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். அதனால் சப்த மாதர்கள் சன்னதிக்கு போய் அவங்கள்ட்ட மனமுறைகி பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கன்னி சாபம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.